இந்த மீனவர்கள் இங்க இருக்க கடல்ல இருக்க மட்டும் மீனவர்கள் இல்ல, இங்க சார் இருக்க எங்க இருக்கு மீனவர்கள் தான். பரிசுல இங்கேயும் மீன் வச்சு பழக்கிறவங்க தான். மெரினா பீச்ல மட்டும் மீனவர்கள் இல்ல, ஒகேனக்கல்லையும் ஜாஸ்தி. இன்டர்மண்டர்ல இருந்து மும்பை வரைக்கும் அந்த ஒரு பொண்ணு வண்டியை நிப்பாட்டாங்க, அது வரைக்கும் ஆச்சு. I am asking Mr. Abhijit, I hope you see this. Today Gen Zs, இன்னைக்கு எல்லாருமே all the Gen Zs are protesting towards one thing. இன்னைக்கு நீட்ன்றது என்ன? அது ஒரு துறை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கவங்க டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, ஆர்கிடெக்டா இருக்காங்க, கூலி வேலை பார்க்கறாங்க, விவசாயியா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா நீட்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மொத்த இந்தியா மக்கள் ஒண்ணு சேர்ந்தீங்களா? அப்போ தண்ணீர் ஒரு விஷயம் வரும்போது அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி எங்க? இன்னைக்கு தண்ணீர் நம்மளால வாழ முடியுமா? இன்னைக்கு நீட் இல்லாட்டி நான் இன்ஜினியர் படிச்சு வாழுவேன், கல் படிச்சு வாழுவேன். ஆனா தண்ணி இல்லாம யாராச்சும் வாழ முடியுமா? ஒரு நீட் வெளியே வந்து போராடுறீங்க. நீங்க இத்தனை தமிழ்நாடு விவசாயம் தவிக்கிறாங்க. Gen Z kids now you can't come. இன்னைக்கு Gen Z kids நீங்க வர முடியாதா? இன்னைக்கு அவர் அது போன தேர்தல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க முதல்வர் சிவகுமார் வண்டியில இருந்து இப்படி காமிப்பார் அங்க இருக்க மக்களுக்கு. அந்த தண்ணிக்கு மட்டும் இருக்கு. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் ஒரு நோவுதா? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு சென்னை வந்த ராகுல் காந்தி, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி, இன்னைக்கு 2 வருஷம் சித்தராமையா ஆட்சியில் இருக்கணும், 2 வருஷம் சிவகுமார் மரியாதை ஆட்சியில் இருக்கணும்ட்டு அன்னைக்கு விருந்து போறீங்க, காலையில டிஃபன் சாப்பிடுறீங்க. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி கூப்பிடுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு திமுக பிச்சை போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் அரசு இருக்கு. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி வர மாட்டாரு. ஆனா நீட்டு தேர்வுக்கு இங்க கிழிச்சிட்டு சட்டையை கிழிச்சு பேண்ட தூக்கி போது எதுக்கு சீன் ஓட்டுறீங்க? இது நம்ம பிறகு மோடி கிட்ட கேட்போம், பிறகு பிஜேபி கிட்ட கேட்போம். அப்போ ராகுல் காந்தி பதில் சொல்லணும், மோடி இல்ல. இதுதான் நம்ம மக்களை திருப்புறாங்க. அதுக்காக நம்ம பிஜேபி ஆதரவு சொல்ல வரல, நாங்க சரியான சொல்லணும். கண்டிப்பா ஜனாதிபதி மோடி இதுக்கு தீர்வு கொண்டு வரணும். நம்ம அந்நியரான மக்களை சந்திக்கிறாங்க, நீங்க வர முடியல. இன்னைக்கு விவசாய மக்கள் போக முடியல. இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா ஆடாமான்னு இருக்கீங்க. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. ஏன் இன்னைக்கு ஐபிஎல் கப்பு ஜெயிக்கவே நிலைமை சரியில்லை, 5 பேர் உயிர் போச்சு. அப்ப மட்டும் வாவான்னு கூப்பிட்டீங்க விராட் கோலியா, இப்ப மட்டும் விஜய கூப்பிட மாட்டீங்க. ஏன் நிலைமை இன்னைக்குதான் சரியில்லை, இன்னைக்கு நேத்தா சரியில்லை. காமராஜ் காலம் நிலைமை சரியில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.